ப்ரௌனி பண்ணுறது அவ்வளோ கஷ்டமா? நோ, நெவர். வீட்டிலே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்காகவே தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இது ஆன்ஸ் ஹோம் பேக்ஸ். ப்ரௌனி வீடியோ பார்க்கலாங்களா? அதுக்கு ஃபர்ஸ்ட் 75 கிராம் நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க. அதை நல்லா கிரைண்ட் பண்ணிடுங்க பவுடர் ஃபார்முக்கு. 75 கிராம் ஆஃப் சுகர் எடுத்துக்கோங்க. ரெண்டையும் ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கோங்க. இப்போ 2 எக் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பண்ணுற ப்ரௌனி 600 to 650 கிராம்ஸ் நமக்கு கிடைக்கும். அதை நம்ம 9 பீசஸாகவும் போடலாம், 12 பீசஸாகவும் போடலாம். எக் ஒயிட் அண்ட் எக் யோக் ரெண்டுமே ஒன்றாவே சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் ஆஃப் வெனிலா எசன்ஸ், ஐஎஃப்எஃப் பிராண்டோட வெனிலா எசன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதை அது கூட சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் போதும். அது கூட ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டும் சேர்த்துக்கலாம். வெனிலா எசன்ஸ் அண்ட் சால்ட் சேர்க்கும் போது இந்த எக்கோடைய ஸ்மெல் நமக்கு வந்து ப்ரௌனியில் ரொம்ப வராமல் இருக்கும். அதுக்காக தான் சேர்க்குறோம். ப்ரௌனி பண்ணுறதுக்கு ஒரு 3 ஸ்டெப்ஸ் தேவைப்படும். இதுதான் அதோடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த ஸ்டெப் முடித்ததுக்கப்புறம் இந்த பவுலை தூக்கி அப்படியே ஒரு ஓரமாக வச்சிடலாம். வச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் சாக்லேட் அண்ட் பட்டர் இது ரெண்டையுமே வந்து மெல்ட் பண்ணுறது தான் நெக்ஸ்ட் ஸ்டெப். நான் இங்கே எடுத்துருக்கிறது 200 கிராம் ஆஃப் மோட் டார்க் காம்பவுண்ட். மோட் எடுத்துக்கலாம், இல்லைன்னா 2M எடுத்துக்கலாம். அது ரெண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டார்க் காம்பவுண்ட் வந்து உங்களுக்கு பேக்கிங் எசென்ஷியல்ஸ் ஸ்டோர்ஸில் கண்டிப்பாக கிடைக்கும். செக் பண்ணி பாருங்கள். இது கூட நான் ஒரு 100 கிராம்ஸ் ஆஃப் பட்டர் எடுத்திருக்கேன். பட்டர் வந்து அமுலோடைய அன்சால்டட் பட்டர். சால்டட் பட்டர் எடுத்துக்காதீங்க, அன்சால்டட் பட்டர் தான் கண்டிப்பாக எடுத்துக்கணும். உங்கள்கிட்ட மைக்ரோவேவ் அவன் இருந்ததுன்னா இந்த இதை வந்து மைக்ரோவேவ் பவர் லெவலில் ஒரு 60 செகண்ட்ஸ் மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாதவங்க டபுள் பாயிலிங் மெத்தடில் இதை மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதை எந்த ஒரு லம்ஸும் இல்லாமல் நல்லாவே கலந்து எடுத்துக்கோங்க. இதை மெதுவாக நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாமே கூல் டவுன் ஆகணும். நம்ம விஸ்க் பண்ண பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக லம்ஸ் ஃபார்ம் ஆகுற மாதிரி இருக்கும். பட் நம்ம நல்லாவே விஸ்க் பண்ண பண்ண சரியாக வந்துடும். இப்போது வந்து எக், சுகர், நாட்டு சக்கரை, வெனிலா எசன்ஸ், சால்ட் சேர்த்து வச்சுருந்த இந்த இதை எடுத்து இந்த மிக்சரை ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு ஃபர்ஸ்ட் ஸ்பீடில் பீட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஸ்பீட்லேயே பீட் பண்ணுங்கள். ஃபுல்லாமே ஒரு 1 மினிட் பீட் பண்ணால் போதும். இது வந்து டார்க் ப்ரௌன் கலர்லேருந்து நல்ல ஒரு லைட் ப்ரௌன் கலருக்கு வரணும், வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி. இப்போ இது கூட இந்த சாக்லேட் அண்ட் பட்டர் நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை நல்லா அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இஃப் சப்போஸ் உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைன்னா இந்த ஸ்டெப்பை நம்ம விஸ்க் வச்சே கூட பண்ணலாம். நல்ல சுகர் வந்து ஃபுல்லாக கரையிற அளவுக்கு மட்டும் ஹேண்ட் விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணால் போதும். ஆனால் எலக்ட்ரிக் பீட்டர் அளவுக்கு உங்களுக்கு வந்து இந்த கலர்லாம் மாறி வராது, பட் ஓகேவாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தேர்ட் ஸ்டெப் 90 கிராம்ஸ் ஆஃப் மைதா எடுத்து வச்சுக்கணும். அது கூட ஒரு 23 to 24 கிராம்ஸ் ஆஃப் கொக்கோ பவுடர், டார்க் கொக்கோ பவுடராக இருந்தால் நல்லாயிருக்கும். ஹெர்ஷீஸோடது யூஸ் பண்ணுறீங்க, லைட் கொக்கோ பவுடர்னால் ஒரு 30 கிராம்ஸ் வரைக்கும் போட்டுக்கோங்க. ப்ரௌனிக்கு பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா அந்த இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இந்த ரெண்டை மட்டுமே நல்லா சீவ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கிராஜுவலாக ஒரு 3 தடவை இதை கொஞ்சம் கொஞ்சமாக சலிச்சு போட்டு ஃபுல்லாமே விஸ்க் பண்ணுங்கள். விஸ்க் பண்ணும்போது கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். பட் நல்லா தட்டி விட்டு கிளறி நீங்கள் பண்ண அது வந்து அதோடய ஃபார்முக்கு வந்துடும். மிக்சிங் ரொம்ப கஷ்டமாகவே இருக்காது, ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் எப்படினாலும் நீங்கள் ரஃப்பாகவே இதை மிக்ஸ் பண்ணலாம். கேக்குக்கு மாதிரி நம்ம ரொம்ப பயந்துட்டு ஃபோல்ட் பண்ணி தான் பண்ணணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நார்மலாக நம்ம எப்படி வந்து எக் வந்து பீட் பண்ணும்போது விஸ்க் பண்ணுவோமோ அது மாதிரி நீங்கள் நார்மலாகவே இதுக்கு வந்து பீட் பண்ணி எடுக்கலாம். இந்த சைட்ஸ் எல்லாம் ஃபுல்லாகவே நல்லாவே ஸ்க்ரேப் பண்ணி விட்டுட்டு ஃபுல்லாமே விஸ்க் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆடிஸோட ஈகோ பேக், அது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் போடுறதா இருந்தால் போடலாம், பட் இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் வந்து பட்டர், ஆயில் எதுவுமே க்ரீஸ் பண்ண வேணாம். பார்ச்மெண்ட் பேப்பரை 4 சைட்ஸும் கட் பண்ணிவிட்டு அப்படியே அதில் போட்டிங்கனாலே செட் ஆயிரும். டிமோல்ட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ப்ரௌனி ஸ்டிக்கியாகவும் இருக்கவே இருக்காது. 4 பக்கமுமே பேப்பரை நல்லா போட்டுட்டு அந்த பேட்டரை அதில் எடுத்து போர் பண்ணிடுங்க. சைட்ஸ்லாம் சம்டைம்ஸ் ஸ்டிக்கியாக இருக்கும், அதை நல்லா ஸ்க்ரேப் பண்ணி ஃபுல்லாமே இதில் எடுத்து போர் பண்ணிடுங்க. இப்போது அதை நல்லாவே 4 சைட்ஸும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி ஸ்பேச்சுலா வச்சு ஃபுல்லாமே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இல்லைன்னா நடுவில் மட்டும் ரைஸ் ஆகி வந்துடும். அதனால் ஃபுல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க.
இப்போ நீங்கள் இதில் என்ன டாப்பிங்ஸ் வேணுமோ அதை வந்து பேர் பண்ணிக்கலாம். ரோஸ்டட் ஆல்மண்ட்ஸ், கேஷ்யூஸ், சாக்கோ சிப்ஸ், சாக்கோ சங்க்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேட்டரை ஒரு 180 டிகிரி ப்ரீ ஹீட்டட் அவனில் ஒரு 180 டிகிரிக்கு 20 மினிட்ஸ் நான் வந்து பேக் பண்ணி எடுத்திருக்கேன். என்னோடது ஐஎஃப்பி அவன். ஓடிஜிக்கு டைமிங் வேரி ஆகும், அவனுக்கு டைமிங் வேரி ஆகும். ப்ரௌனியை நல்லா கூல் டவுன் பண்ணதுக்கப்புறமா பீசஸ் போடுங்க. பிகாஸ் நான் இதில் வந்து அவசரப்பட்டு அதை டீமோல்ட் பண்ணும்போதே ரொம்ப கூல் டவுன் பண்ண விடாமல் டீமோல்ட் பண்ணனால எனக்கு நிறைய கிராக்ஸ் விழுந்துருச்சு. இப்போ உங்களுக்கு சூப்பரான ஃபஜ்ஜியான கூயியான கிரிங்கிள் டாப் ப்ரௌனி ரெடி ஆயிரும். பாருங்கள், நம்ம பட்டர் பேப்பரில் கொஞ்சம் கூட ஸ்டிக்கி ஆகாமல் எப்படி நம்மளோட ப்ரௌனி வந்து வெளியில் வந்திருக்குன்னு. இதே பார்ச்மெண்ட் பேப்பர் யூஸ் பண்ணிங்கன்னா பாதி ப்ரௌனி அதில் தான் இருக்கும். கேக்குக்கு பார்ச்மெண்ட் பேப்பர் யூஸ் பண்ணலாம், பட் ப்ரௌனிக்கு பெட்டர் இந்த ஈகோ பேக் இது யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லா இருந்தது ப்ரௌனி. நான் டேஸ்ட் பார்த்தேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். எங்களை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ். தேங்க்யூ ஸோ மச் and stay tuned for the next video. See you all. Bye bye.